அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ராகி மாவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு சுகர் எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்த எள், அதுக்கப்புறம் இந்த ராகி மாவுலேயும் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் தனியாக தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன் பக்கத்தில். நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நெய். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் எள்ளு தான் சேர்த்துருக்கேன். ஸோ என்கிட்ட வேர்க்கடலை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒயிட் எள் கிடச்சிது. நீங்கள் பிளாக் எள் கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ராகி மாவு போட்டுக்கலாம். எள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த நெய்யிலே எல்லாத்தையும் அப்படியே கலரிட்டே இருங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அப்படியே உருகி மெல்ட் ஆகி வரும், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனால் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ உண்மைக்கு சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ நல்லா கலரி கொடுத்துருங்க. அது வறுக்கும் போதே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கீயோடு சேர்ந்து அந்த ராகி மாவு வறுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே ஆட் பண்ணி அனல் கம்மியாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படியே. ஸோ இதுவரை தண்ணி எதுவுமே சேர்க்கல நம்ம. ஸோ உங்களை உருட்டும் போது உங்களுக்கு தண்ணி வேணுன்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு 5 ml அந்த மாதிரி, ஒரு 10 ml அந்த மாதிரி சேர்ப்பேன். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தங்க. சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் போட்டால் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஸோ நாட்டு சர்க்கரை இல்லைன்றப்போ சுகர் கூட போட்டு செய்யலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக. நீங்கள் பால் கூட போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம சூப்பரான டேஸ்ட்டான ராகி லட்டு. கை ரொம்ப சூடாக இருக்குங்க, அந்த மாவு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். அகைன் தான் உருட்டி காமிக்கிறேன் நான். ஸோ இந்த ராகி உருண்டை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், கண்ட்ரோல் பண்ணும். ஃபைபர் இருக்குது இதில், விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். மாதவிடை பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அயன் அதிகமாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டான ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புதுசான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ராகி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்பவும் டேஸ்ட்டான, ஹெல்த்தியான, நம்மளுடைய சுவையான, சூப்பரான, அருமையான, இன்னும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ராகி லட்டு வேறு லெவலுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.